ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம, அவங்க பேரண்ட்ஸ் அவளுக்காக சூஸ் பண்ண லைஃபையும் வாழ முடியாம கடைசியா இறந்து போறாங்க. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இதுல நான் அவங்களோட நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பொண்ணு ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றாங்க. ஆனா அந்த பையனும் அந்த பொண்ணும் வேற வேற இது காரணமா அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாரும் இவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்னெல்லாம பண்ணி அந்த பையன்கிட்ட வந்து பிரிச்சு இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவளுக்கு இந்த லைஃப்ல சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா வீட்டுல இருக்கவங்க நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணா நாங்க எல்லாரும் சூசைட் பண்ணி போனோம் அவளை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃபே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அவள் லவ் பண்ண பையனை எதர்ச்சியா சந்திச்சுட்டு ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயம் அவளோட ஹஸ்பண்டுக்கு வேற மாதிரி போகுது. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க அம்மாவோட வீட்டுல தான் இருந்தாங்க. இந்த டைம்ல அவங்க மனசளவுல ரொம்பவே வீக் ஆகி அவங்களுக்கு கேன்சர் வருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அந்த பொண்ணு காப்பாற்ற முடியாம இறந்து போறாங்க. இறந்த அன்னைக்கு அவங்க அம்மா வாயில வந்த வார்த்தை, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை கேவலமா பேசிடுவாங்க, நான் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ விடாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் அவங்க கிட்ட இல்ல, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த வாழ்க்கையும் அவங்க கிட்ட இல்ல. இப்போ அந்த பொண்ணு இந்த உலகத்திலே இல்லை. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.